அண்மை செய்தி. நாம் தமிழர் கட்சி சார்பில் 2026 சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட 50 தொகுதிகளில் வேட்பாளர்களை தேர்வு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் மகேந்திரன். மகேந்திரன், வணக்கம். இது பற்றிய மேலும் விவரங்கள். வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடக்கூடிய தொகுதிகளுக்கு கிட்டத்தட்ட 50 தொகுதிகளுக்கு தற்பொழுது வேட்பாளர்களை சீமான் தேர்வு செய்திருக்கிறார். நாம் தமிழர் கட்சி சார்பில் 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தனித்துதான் போட்டியிடும் என்று சீமான் அறிவித்திருக்கிறார். இந்நிலையில்தான் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களை தேர்வு செய்யும் பணியானது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதுவரை 50 வேட்பாளர்களை சீமான் தேர்வு செய்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த 50 சட்டமன்ற தொகுதிகளிலும் வேட்பாளர் அறிமுக கூட்டமானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. 50 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை தேர்வு செய்திருக்கக்கூடிய நிலையில் சீமான் தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்த உத்தரவிட்டிருக்கிறார். இதனால்தான் அந்தந்த சட்டமன்ற தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை தேர்வு செய்து அவர்களுக்கான அறிமுக கூட்டத்தை தற்பொழுது நடத்தி வருகிறார்கள். முதற்கட்டமாக 50 வேட்பாளர்களை தேர்வு செய்யப்பட்டுள்ள நிலையில் விரைவில் அடுத்த கட்ட வேட்பாளர்கள் தேர்வு நடைபெறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை 234 சட்டமன்ற தொகுதிகளில் 117 சட்டமன்ற தொகுதிகளில் ஆண் வேட்பாளர்களும் 117 சட்டமன்ற தொகுதிகளில் பெண் வேட்பாளர்களும் போட்டியிடுவார்கள். இதன் அடிப்படையில் தான் இந்த வேட்பாளர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். அதன் அடிப்படையில் தற்பொழுது வரை 50 வேட்பாளர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். விரைவில் அடுத்த கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியாகும் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. தற்போது வரை சீமான் 50 வேட்பாளர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு